ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த டைம் சம்மர் லீவுக்கு வந்து அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வெண்டைச்செடி போட்டு டெய்லி மார்க்கெட் எடுத்துகிட்டு போகிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வெண்டைச்செடி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் போடவே இல்லை. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் போட்டிருக்காங்க. சரி, என்ன எப்படி ஒடிச்சிட்ருக்காங்க அப்படின்னு பார்க்கலான்னு போயிட்டு இருந்தாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா டெய்லியும் அவங்க காய் ஒடிக்கிற மாதிரி பார்த்து ஒடிச்சிட்ருந்தாங்க. எனக்கு அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. சரின்னு அவங்க எப்படி ஒடிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு வந்துட்டேங்க. வெண்டைக்காய் வந்து கிலோ 10 ரூபா, 20 ரூபா, 25 ரூபா அப்படி வந்து ரேட் மாறி மாறி போயிட்டுருக்குங்க. விவசாய பொருளுக்கு விலை இல்லைங்கிறது தெரிஞ்ச உண்மை தானேங்க. இந்த டைம் தாங்க சம்மர் டைமில் இவ்வளோ மழை வர்றது. திடீர்னு மழை வந்துருச்சு. சரி, அக்கா பசங்கள்லாம் வந்திருந்தாங்க. சித்தி ஏதோ செய்யலை, வெண்டைக்காய் வச்சு செய்யலான்னு சொன்னாங்க. சரி, நாமளும் ஒரு ரெசிபி ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு அம்மா கொஞ்சம் வெண்டைக்காய் அரிஞ்சு கொடுத்தாங்க. அதை வச்சு மழை பெஞ்சிட்டு இருந்தனால கடைக்கு போக முடியாதுன்னு சொல்லிவிட்டு வீட்டில் இருக்க மாவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சரி சில்லி மாதிரி போடலாம் அப்படின்னாங்க. பஜ்ஜி மாதிரி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, சில்லி மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரிஞ்ச பொடியெல்லாம் மசாலாலாம் போட்டு கொஞ்சம் அப்படியே சில்லி மாதிரி போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் வெண்டைக்காய் அரிஞ்சிட்டு மஞ்சத்தூள், கரம் மசாலா, அரிசி மாவு கொஞ்சம், கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம், கடலை மாவு, பஜ்ஜி மாவு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தண்ணி தெளித்து அப்படி பிரட்டி எடுத்துகிட்டு சரின்னு போட்டு கொடுத்தேங்க. கூட ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். நல்லா இருக்காதா என்ன நினச்சிட்டு இருந்தேன். பரவாயில்லைங்க, நல்லா இருந்துச்சு. பசங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கு சித்தி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நானும் லாஸ்ட்டாக சாப்பிட்டு பார்த்தேன். பரவாயில்லைங்க, இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் வந்து கலர் மட்டும் போடலை. ஏன்னா வீட்டில் நம்ம தானே செஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கலர் போட்டிருந்தா இன்னும் நம்ம கலர்ஃபுல்லாக இருந்திருக்குங்க. சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்டைக்காவில் சில்லி போட்டு பாருங்கள், பஜ்ஜி போட்டு பாருங்கள், நல்லாயிருக்கு. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.